வால்முனி செம்முனி ஜிராமணி கருமணி மாயமணி மகாமந்திரி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடமணி பேசுறம்மா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கமணி ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் பெண்ணா பொறுத்து நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கா உனக்கு இருக்கணுமா? இருக்கையா. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஒரு காலத்துல. எங்கிட்ட எத்தனை வருஷம் ஜோசியம் பார்த்து எங்கிட்ட எத்தனை வருஷம் ஆச்சு ஜோசியம் பார்த்துட்டீங்க? 15 வருஷம் இருக்குங்கய்யா. 5 வருஷம் டி நகர் மகாலட்சுமி தெருல பார்த்துட்டீங்க. ஆமா ஆமா. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, வறுமையில இருந்தீங்க. ஆமா ஐயா. உங்களால வாங்கின கட்ட குடும்பம் வட்டிக்கு நகரட்டு மட்டும் அதாவது தற்கொலை என்ற சூழ்நிலை வாழ்ந்தீங்க அப்போ ஒரு காலத்துல. ஆமா ஐயா. ஒரு பையன் ஒரு பொண்ணு உங்களுக்கு. இப்போ வந்து போனா இப்போ உங்க வீட்டுக்காரருக்கு மலேசியா சிங்கப்பூர் போற மாதிரி நான் உருவாக்கி கொடுத்தேனா இப்ப வீடு வாசல் அமைஞ்சு போச்சு. எங்கிட்ட ஜோசியை பார்த்து வீடு வாங்கிட்டீங்களா? இப்ப வந்து ரொம்ப வறுமையில இருந்து இப்பதான் ஓரளவு முன்னுக்கு வந்துருக்கீங்க. ஆமா ஐயா. இப்ப பையனுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணணும். ஆமா ஐயா. அது எதிர்காலம் சிறப்படையணும். நீங்க பட்ட கஷ்டம் உங்க பிள்ளைக்கு படக்கூடாது. ஆமா ஐயா. சொல்லுமா. ஆமா ஐயா. அதாவது நீங்க வந்து ஒரு காலத்துல வந்து வறுமை மேஸ்திரி சித்தாள் மாதிரி வேலைக்கு போயிருந்தீங்க. ஆமா ஆமா. உங்க வீட்டுக்காரும் மேஸ்திரி மாதிரி வேலைக்கு போயிருந்தாரு. ஆமா ஆமா. இந்த நாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆமா. அயல் நாட்டுல ஒரு பிரச்சனை ஆகி போயிடுச்சு வீட்டுக்காருக்கு. ஆமா. அந்த பிரச்சனை நிவர்த்தி பண்ணி கொடுத்தேன். ஆமா ஐயா. உங்க பையனுக்கும் பிரச்சனை வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆமா ஐயா. நான் தான் ஜோசியை பார்த்து நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்தேன். சரிங்க ஐயா. சொல்லுமா. ஆமாங்க ஐயா. இன்னைக்கு நல்ல உருவாக்கி விட்டா இல்லையா? ஆமா ஐயா. மொத்தல இப்போ மீண்டும் ஒரு சுபகாரியம் நடக்கணும். பையனுக்கு பொண்ணுக்கு சுபகாரியம் நடக்கணும். ஆமா. கல்யாணத்துக்கு வந்து முயற்சி பண்றீங்க. ஆமா ஐயா. பொண்ணு ஒரு பையனை விரும்புறா. ஆமா ஐயா. அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணி போறேன்னு சொல்றா. ஆமா ஐயா. அந்த வாழ்க்கை சிறப்பா அமையணும். ஆமா. மாப்பிள்ளை வந்து சிறப்பா பொண்ணை வச்சுக்கணும். ஆமா ஐயா. பொண்ணுக்கு வந்து பேரை பத்தி பாக்கணும். நீங்க கையில பணப்பழக்கம் வரணும். ஆமா. சொல்லுமா. ஆமா ஐயா. என்கிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை இப்ப மாறி போச்சா இல்லையா? மாறி இருக்கு ஐயா. மொத்தம் இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணுமா இல்லையா? ஆமா ஐயா. உங்க பொண்ணு கல்யாணம் ஜாம் நடக்கும். சரிங்க ஐயா. ஜூலை 6ல கல்யாணம் வச்சுக்கிறீங்களா? பத்திரிக்கை கொண்டு வரேன். கண்டிப்பா பாருங்க. நான் ஜோசியை பார்த்து பரிகாரம் பண்ணி நல்ல மனவாழ்க்கை அமைற மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்துட்டா இல்லையா? ஆமா ஐயா. அது சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம் தான். இன்னும் மேல மேல சிறப்பா இருக்கணும். சரி. இதனால என்ன வயசு குழந்தை பாப்பா? என்ன வயசுப்பா உங்க பொண்ணுங்க? 25 நடக்குதுயா. 25 வயசு இது வரல மனவாழ்க்கை தடைப்பட்டுக்கிட்டே வந்தது. ஆமா. நான் ஜோதிடம் பார்த்து பரிகாரம் பண்ணி நல்ல மனவாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டா இல்லையா? ஆமா ஐயா. இன்னும் மேல மேல நல்ல வாழ்க்கை அமையணுமா இல்லையா? அடுத்தது பையனு கல்யாணம் பண்ணணும். பண்ணணுமா இல்லையா? பண்ணணுங்க ஐயா. மொத்தம் இனிமேல் குடும்பம் நல்லா பண்ணிட்ட போதுமா? சரிங்க ஐயா.